வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம திருச்சி வந்திருக்கோம். ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம்ல, அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, இந்த கார்த்திகை தீபத்துக்கு கார அப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது உப்பு அப்பம் சொல்லுவாங்க. இந்த உப்பு அப்பம் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த அரிசி ஊற வைக்கிற பக்குவம் என்ன, அந்த ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு புளிக்க விட்டு இல்லை தாளிப்பெலாம் போட்டு பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் நிறைய அப்பெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் ரியலி நான் இவங்களோட கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுற அப்பத்தை நான் சாப்பிட்டு பார்த்தேன். அந்தளவுக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். பெருங்காயம், இஞ்சோட வாசனை, பச்சை மிளகாடி காரம், புளிப்பு தன்மை தெரியுது, தேங்காய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே அதில் தெரியும். நல்லா முறுமுறு சூப்பராக வந்திருக்கு. அந்த மாவு, அந்த புளிப்புத்தன்மை, ஒரு மைல்டான ஒரு புளிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த இஞ்சி, பெருங்காயம், பச்சை மிளகாய், காரம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி சொல்லித்தர போகிறாங்க யாருன்னு கேட்டால் வேறு யார், திருமதி தங்க மாமி தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு உணவுப் பொருளுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்குமே நம்ம வந்து எல்லாமே அந்தந்த மாதத்தினுடைய சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க உணவு முறையை வகுத்து வச்சுருக்காங்க. பர்டிகுலராக இந்த கார்த்திகை தீபத்துக்கு எதுக்காக இந்த உப்பு அப்பம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க வரோம்? இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திகைக்கு வெல்லம் போட்டு அப்பம் பண்ணி பார்த்தோம். அது சொல்லியிருக்கோம், ரெசிபி பண்ணியிருக்கோம். சரி, ஆமாம். இப்போ வந்து அதே கார்த்திகைக்கு காரப்பம், உப்பப்பம்னு சொல்கிறது. சரி, ஓகே. அது நம்ம பண்ண போகிறோம். ஓகே. அதுவும் உண்டு, எல்லாரும் வீடுகளையும் அதுவும் பண்ணுற வழக்கம் தான் கார்த்திகைக்கு. சரி, நம்ம அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோமா, அளவு சொல்ல போகிறோம், ரெசிபி சொல்ல போகிறோம், பண்ணி காமிக்க போகிறோம். நல்ல விஷயம். இந்த உப்பு அப்பம் வந்து எதுக்காக வந்து கார்த்திகை தீபத்துக்கு நம்ம பண்ணுறோம்? அது வெல்லம் வந்து தகட்டுன்ட்டு கூட அந்த காலத்தில் பண்ணியிருக்கலாம். ஆனால் பெரியவா அப்போலேருந்து பண்ணிகிட்டே வர்றதுனால நம்ம அதை தொடர்ந்து பண்ணுறோம். அதுவும் நைவேத்தியம் பண்ணுறது தான். அதுவும் சாமிக்கு வந்து நம்ம படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அப்பம் பண்ணும்போது பர்டிகுலராக கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? கவனிக்க வேண்டியது அளவு தான். ஓகே. நம்ம எந்த அளவுக்கு அளவு தான். ஸோ இதில் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் பொருள்? இதில் வந்து புழுங்கரிசி போட்டிருக்கோம், பச்சரிசி போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம். 3 நைஸாக நம்ம ஓட்டிட்டு அதுக்கு உண்டான இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நம்ம எண்ணெயில் ஊற்றுறது தான் இது. சரி, ஓகே ஓகே. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி. லாஸ்ட் டைம் வந்து அந்த இனிப்பு அப்பம் எப்படி இது பண்ணுறது சொல்லி அழகாக மாமி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த காரம் அப்பமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போலாமா? வாங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த கார அப்பம், அதாவது உப்பு அப்பம் பண்ண போகிறோம். நீங்கள் தெளிவாக முன்னாடியே ஃபஸ்ட்டு சொன்னீங்க. இந்த அப்பம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைப்படுது? பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்து 3 தான் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஓகே. இந்த பச்சரிசி எவ்வளவு, புழுங்கரிசி எவ்வளவு? பச்சரிசி வந்து 500 கிராம் வச்சுக்கலாம், புழுங்கரிசி 200 கிராம். 3 ஊற வச்சு நல்லா களைஞ்சு 2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். சரி, ஓகே. எவ்வளோ நேரம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும்? 2 மணி நேரம் ஊறணும். ஓகே. 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கிறோமா? அரைக்கலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அரிசி தான் அந்த அரிசி, ரைட்டா? அதான் கிரைண்டரில் போடலாம். இது எப்படி இட்லி மாவு அரைக்கிற பக்கத்துலேயே நம்ம அரைக்கிறோம்? நைஸாகவே ஓட்டணும். மாவு அரைச்சி எடுக்கும்போது கெட்டியாக இருக்கணுமா எப்படி? கெட்டியாக இருக்கும், கெட்டியாகவே இருக்கும் இது. ஓகே. எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்து நம்ம இந்த மாதிரி அப்பத்துக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். லூஸாக அரைச்சா படந்து போகும். கெட்டியாக இருந்தால் நம்ம கரைச்சிக்கணும், அப்புறமா கரைக்கணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி இப்போ கிரைண்டர் நம்ம அரைக்க போகிறோம். சரி, ஓகே. இந்த மாவு நைஸாக கெட்டியாக அரைக்கணும். ஒரு 3 மணி நேரம் அரைச்சி இந்த மாவு வச்சிருக்கணும். அதாவது அரைச்ச மாவு 3 மணி நேரம் வச்சிருக்கணும். வச்சாதான் அந்த மாவு பதமாக நல்லா புளிச்சு வரும். ஓகே. இப்போ வந்து நம்ம போட்டோம். முன்னாடி நான் அரைச்சி வச்சிருக்கிற மாவை இப்போ நம்ம எடுத்து நம்ம இதை சரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நைஸாக இருக்கு. கம்மி நான் பார்க்குறேன். இது கிட்டத்தட்ட அந்த இட்லி மாவுக்கு பக்குவம் தான் இருக்கு. கெட்டியாக இருக்கு, நைஸாக இருக்கும். இட்லி மாவோட இன்னும் கூட நைஸாக, நல்லா நைஸாக இருக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிடணும். அதுக்கு பிறகு வந்து நைஸாக அரைச்சிடணும். சரிங்களா? இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவில் தான் வந்து நம்ம இதுக்கு உண்டானதெல்லாம் பண்ண போகிறோம். ரெடி பண்ண. ஓகே. இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பச்சரிசி வந்து 500 கிராம், புழுங்கரிசி 200 கிராம், இஞ்சி ஒரு துண்டு,
பச்சை மிளகாய் 5 மிளகாய், தேங்காய் ஒரு 3 பத்தை பல்லாக வெட்டினது, உப்பு தேவையான அளவு, தூள் பெருங்காயம் தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன், குண்டுளுந்து 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், கருவேப்பிலை நைஸாக வெட்டினது, காடியா கடலெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஊற வச்ச அந்த அரிசியை வந்து எப்படி அரைக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. சொல்லியாச்சு. அதே டைமில் அரைக்கிற பக்குவம் தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட்டு. நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம், அந்த அரைக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கெட்டியான தன்மை இருக்கணும். அப்போ தான் கரைச்சி நம்ம சுடுறதுக்கு நல்லாயிருக்கும். ரைட்டா? அரைச்ச மாவு 3 மணி நேரம் வச்சிருக்கணும், புளிக்கணும். நல்லா புளிக்கணும். நல்லா புளிக்கும். 3 மணி நேரம் போதும். இந்த இடத்துல நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ண அந்த இட்லி மாவு, அரைச்சி வச்சிருக்க இட்லி மாவு யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி ரெசிபிக்கு? அது தெரியல, வராது. அது ரொம்ப புளிச்சிருக்குமே. ஓகே. உளுந்து அதிகம் இருக்கும் இட்லி மாவு போடுறதில்ல, அதனால வராது. தனியாக தான் நம்ம அரைச்சி தான் பண்ணுவோம். ஓகே. கார்த்திகை தீபத்துக்கு எதுக்கு அப்போ வந்து பர்டிகுலராக பண்ணுறாங்க? அப்போன்னு ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் ஒவ்வொரு இது வச்சு சாமிக்கு பண்ணணும்னு வச்சுருக்கேன். மார்கழி மாதத்துக்கு வெண்பொங்கல், அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உணவுப் பொருளுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1 வருஷத்துக்குமே நம்ம வந்து எல்லாமே அந்தந்த மாதத்தினுடைய சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க உணவு முறையை வகுத்து வச்சுருக்காங்க. மார்கழி மாதம் சீக்கிரம் எழுந்திருக்கணும், குளிக்கணும், கோலம் போடணும். ஏன்னா அந்த ஓசோன், அந்த இயற்கை காற்று வந்து நம்ம பெண்கள் சுவாசிக்கணுங்கிறதுக்காகவும் அந்த கோலம் போடுறது. அதே அந்த விடிகாலையில் குளிருக்கு வந்து சூடாக அந்த பொங்கல், அதில் மிளகு, இஞ்சி, ஜீரகம் தேவையானதெல்லாம் வந்து நமக்கு சேரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விசேஷங்களுமே நமக்கு வந்து உணவு முறை வந்து வகுத்து வச்சு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோமா? நம்ம அரைச்சி வச்ச மாவை போட்டு கரைக்க போகிறோம். அதாவது இந்த மாவு. ஆமாம், அரைச்சி வைக்கிற மாவை இதில் ஊற்றுறோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறோம். இப்போ இதுக்கு உப்பு போட போகிறோம். உப்பு போடுறோமா? நான் போட உப்பு? நான் போடலாம். ஓகே. போதுமா உப்பு? போதும். ரொம்ப ஆகிடும் வேண்டாம், அவ்வளோ வேண்டாம். போதும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் போதும். பெருங்காயம் போதும். போதும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இதை நல்லா கரைச்சிக்கிறோம். நல்லா கரைச்சிடுறோம். எதுக்காக இந்த மாதிரி உப்பு போட்டு பெருங்காயம் கரைச்சி வச்சிடறோம்? நார்மலாக சில பேர் அந்த தாளிப்புலேயே வந்து பெருங்காயம்லாம் போட்டுருவாங்க. தாளிப்பில் போட்டால் கருப்பெல்லாம் போகும், அதனால இந்த மாதிரி தனியாக போட்டுறோம். ஆமாம், எல்லாத்துக்குமே தாளிப்பில் போட முடியாது. சிலதுக்கு தான் நம்ம போடலாம். இது கட்டி இல்லாமல் பெருங்காயம், உப்பு எல்லாம் நல்லா கரைச்சாச்சு. சரி, ஓகே. இதுமே இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு பாக்கி. சரி, ஓகே. இந்த மாதிரி பக்குவத்தில் கரைச்சிருக்கணும். கரைச்சிட்டோம். ஓகே. இந்த மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கையில் எடுத்து இறங்கணுமா? ஆமாங்க, கரண்டியில் முண்டு தானே நம்ம ஊற்ற போகிறோம். ஓகே, ஓகே. இந்த மாவை இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக கரைச்சிருங்க. கரண்டியில் எடுத்தீங்கன்னா ஊற்றணும், எண்ணெயில் இறங்கணும். ஆமாம். சரி, ஓகே. இப்போ எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்ற போகிறோம். அது தாளிக்கிறதுன்றத தாளிக்க போகிறோம். நல்லா தாளித்து போடுறோம். நல்லா தாளி. ஓகே. நம்மக்கிட்ட இருக்க இந்த காடியா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோமா? ஆமாம். ஓகே. எதுக்காக பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? அந்த காலத்தில் எல்லாருமே வீட்டில் வந்து கடலை போட்டு கடலை உடைச்சி அதை ஆட்டி வீட்டில் எல்லாம் 6 மாதம் 3 மாதத்துக்கு எண்ணெய் எல்லாமே சேமித்து வச்சுருந்தாங்க. எள்ளு, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இதான் அப்போ யூஸ் பண்ணது. அதுதான் சொல்லுவாங்க. இந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? உடம்புக்கு நமக்கு ஹார்ட்டுக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. உடம்பு தோல்லாம் உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் எல்லாருமே அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எண்ணெய் தான் எல்லாருக்கும் முக்கியமாக இருந்தது. ஓகே. நீங்கள் இப்போ சொல்லும் போது ஞாபகம் வருது, எங்கள் வீட்டில் ஜூலி, என்னோட மனைவி, அவங்க இந்த கடலை எண்ணெய் சமைக்கிறதுனால என்ன மாதிரிலாம் பெனிஃபிட் சொன்னாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கம் வரா சொன்னீங்க பார்த்தீங்களா? இப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வந்தால் நம்ம பெரியவங்க ஆன பேருக்கு, அதாவது 50-60 வயசு ஆன பேருக்கு வந்து அந்த சுருக்கம் இல்லாத சீக்கிரமாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் ஞாபகம் வருது இப்போ தான் விஷயம். சூப்பர். இப்போ என்ன ஊற்றிடலாமா? என்ன ஊற்றிடலாம். ஓகே. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. சரி, ஓகே. கடுகு போடுறோம். எல்லாமே போடுறோமா? கடுகு போடுறோம். கடுகு வெடித்த உடனே உளுந்து போடுறோம், கடலை பருப்பு போடுறோம். இப்போ கடுகு போட்டிருக்கோம். அடுத்து உளுந்து. ஓகே. உளுத்தம் பருப்பு.
உளுத்தம்பருப்பு, ஆ கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு. இதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகா, ஓகே, இஞ்சி பச்சை மிளகா தருவா, தேங்காய் தான். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன் நிறத்தில் வந்த பிறகு போடுறோமா? வந்த பிற்பாடு இதை போடுறோம், பச்சை மிளகா போடுறோம், ஓகே. என்னங்க, இஞ்சி போடுறோம், தேங்காய், அடுத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. இப்போ வந்து இதை வந்து இதில் கொட்டிடுறோம். சரி, ரொம்ப சிம்பிள் தான். மாவு அரைக்கிற பக்கம் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், 2 மணி நேரம் புளிக்கணும், 3 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை. இந்த இடத்துல கொத்தமல்லி போடலாம் நம்ம. கொத்தமல்லி போட்டால் வால்வாலாக நிற்கும். கருவேப்பிலை தான் நைஸாக கட் பண்ணி போடுறோம். சரி, ஓகே. கடாயில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடலெண்ணெய் ஊற்றுவோம். ஊற்றி இதை நம்ம கரண்டியில் மொண்டு ஊற்ற வேண்டியது. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணணுமா? அப்படி மிக்ஸ் பண்ணணும். கரண்டியில் கூட கலக்கலாம். இந்தாங்க, மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றுறீங்களா? இந்தாங்க, ஊற்றுங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம எல்லா ரெசிபிக்கும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணி. சரி, ஓகே. இந்த மாதிரி அப்போ ரெசிபி பண்ணும்போது பர்டிகுலராக எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. இந்த கடாய் பர்டிகுலராக யூஸ் பண்ணுவோம், குழி கடாயாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. குழி கடாய் இருக்கும். நம்ம சாதாரணமாக ஏந்த கடாயாக இருந்தால் வராது. குழியாக இருந்தால் நமக்கு அப்பம் குண்டா வரும், நல்லா இருக்கும். ஓகே. எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதை கரண்டியில் எடுத்து ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தனிவாக ஊற்றாமல் ஊற்றினோம்னா ரவுண்டாக வரும். சரி, இப்படி சொட்டாமல் வரணும். ஓகே. ஸோ மாவு எடுக்கும்போது சொட்டாமல் வரணுமா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு அந்த எடுத்து எண்ணெயில் ஊற்றும் போது உடனே சாய்க்கணுமா, மெதுவாக இருக்கணுமா? மெதுவாக சாய்க்கிறோம். அடடா, ஊற்றின உடனே அது பொங்கி மேலே வருது, உடனே திருப்பலாமா? இல்லை, இது நல்லா வேகணும். சரி, ஓகே. வெந்து தான் இந்த பக்கம் திருப்பணும். நான் இந்த மாதிரி அப்போ நான் ட்ரை பண்ணதில்லை. இனிப்பு அப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? நீங்கள் 1 சாப்பிட்டீங்கன்னா 10 சாப்பிடுங்க. ஓ, அப்படியா? பணியாரத்தோட கூட இது நல்லா இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. இதோ தொட்டுக்க வந்து எதனா சட்னி யூஸ் பண்ணுவோமா? பண்ணிக்கலாம். சட்னி வேணா கார சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பண்டிகைக்கு நம்ம சாயந்தரம் விளக்கு ஏற்றும் போது இது சாமிக்கு பண்ணுறதுனால சட்னியெல்லாம் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. சரி, ஓகே. சாதாரணமாக பண்ணி சாப்பிட்றவ நீங்கள் எந்த சட்னி வேணாலும் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியா? மல்லி சட்னி உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கலாம். இந்த கார அப்பம் வந்து ஒன்று ஊற்றணும்ல, இப்போ கண்டினியூ இன்னொன்று ஊற்றலாமா? இன்னொன்று ஊற்றினா இன்னொன்று போய் ஒட்டிக்கும். ஓகே. அது எந்த அப்பவுமே நம்ம ஒன்றா தான் ஊற்றணும். நல்ல விஷயம், நல்ல விஷயம், சூப்பர். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயத்தை அழகாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது எந்த கடாயை யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். அதாவது கடாய் மாதிரி இரும்பு கடை, நம்ம வார்ப்பு சட்டி, இதெல்லாம் வார்ப்பு சட்டின்னு சொல்கிறது. என்ன சட்டி? வார்ப்பு சட்டி. வார்ப்பு சட்டி, ஓகே. இது வந்து இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இது என்ன வரும். 2 பக்கமும் இப்போ நல்லா செவந்து போச்சு. இப்போ நம்ம இனிமேல் எடுத்துடலாம். சரி, ஓகே. தெரியல. ஸோ இந்த மாதிரி கடாயை யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்கணும். ஊற்றின பேருக்கு அப்படியே மேலே பொங்கி மலர்ந்து வருது. அதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்த பேருக்கு தான் வந்து திருப்பி விடுறாங்க, ரைட்டா? ஆமாம், செவந்து வரணும். அடடா, சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கும். அந்த மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். பெருங்காயம், இஞ்சியோட வாசனை, இஞ்சி, பச்சை மிளகாடி காரம், புளிப்புத்தன்மை தெரியுது, தேங்காய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே அதில் தெரியும். நல்லா முறுமுறு சூப்பராக வந்திருக்கு. அடடா, இந்த அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போது அந்த இஞ்சியோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து அந்த கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம், அந்த பச்சை மிளகா காரம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. கார்த்திகை தீபம் டைமில் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் மற்ற டைமில் ட்ரை பண்ணலாம். பர்டிகுலராக அந்த டைமில் வந்து கடவுளுக்கு வந்து சாமி கும்பிடும் போது இந்த மாதிரி பலகாரம் செய்கிறாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்கம்மா. அற்புதமான ஸ்நாக்ஸ், ரியலி வெரி குட் ஸ்நாக்ஸ். இது உடனே சாப்பிடணுமா எப்படி? இல்லை ஒரு நாள் நாளைக்கு கூட சாப்பிடலாம். காலையில் இப்போ நைட்டு தானே விளக்கேற்றுறோம். இப்போ சாப்பிட்ட அப்புறம் மீதி காலையில் சாப்பிடலாம், நாளைக்கு சாயந்தரம் வரையும் சாப்பிடலாம். ஒன்றும் ஆகாது. சூப்பர், சூப்பர். ஏன்னா எண்ணெயிலேயே நம்ம எல்லாமே உதக்கி இருக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போகாது. நைஸ், நைஸ். அதுவும் பர்டிகுலராக இந்த கடலை எண்ணெயில் குக் பண்ணும்போது அந்த வாசனை சூப்பராக இருக்குது. கடலை எண்ணெயெல்லாம் தெரியாது, எப்போதுமே அது நம்ம நார்மலாக பண்ணுறது தானே. ஸ்வீட்லாமே கடலை எண்ணெயில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் ஆயில், டபுள் ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் வந்துருக்கு. இதுக்கு முந்தி கிடையாது. ஓகே, சூப்பர். இன்றைக்கி வந்து இந்த காரம் அப்பம் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.
நீங்கள் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவே வந்து வெளியூரில் இருக்கான்னு வச்சுங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பெங்களூரில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொரியரில் அனுப்ப முடியுமா? இல்லை இது கெட்டு போயிடும், இதெல்லாம் அனுப்ப முடியாது. சரி, ஓகே, கெட்டு போயிடும். அவாவா பண்ணிக்க வேண்டியதுதான் இதெல்லாம். சரி, ஓகே. அப்படி யாராவது எதனா ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் சென்னையில் அப்படி பண்ணணும்னா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி தர முடியுமா? அது மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பார்ட்டி கட்டி இது மாதிரி இந்த இது தேவை அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டாக்க நம்ம செய்யலாம். சூப்பர். ஒரு அருமையான ஸ்நாக்ஸ், அதுவும் பர்டிகுலர் கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுற இந்த காரம் அப்பம், அதாவது உப்பு அப்பம், காரம் எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி நிறைய பேர் வீட்டில் தெரிஞ்சாலும் ஆனால் எப்படி பக்குவமாக பண்ணணும்? இல்லை, எல்லாருமே கார்த்திகைக்கு பண்ணுவாங்க எல்லாரும். இல்லை, இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரெசிபி தெரியாது. ஆனஸ்டாக சொல்ல போனால், ஏன்னா என்னோட அம்மா செஞ்சு தருவாங்க, என்னோட அப்பா செஞ்சு தருவாங்க, என்னோட அத்தை செஞ்சு தருவாங்க. எங்கள் வீட்டுக்கு போனால் கார்த்திகை தீபத்துனா விளக்கு கொளுத்திட்டு இந்த மாதிரி பலகாரம் சாப்பிடுவோம், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபி யங்ஸ்டர்ஸும் பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த மாவு அரைக்கிற பக்கம், அதுக்கப்புறம் தாளிச்சு போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எப்படி ஊற்றுறோம், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி விளக்கமாக அழகாக சொல்லியிருக்காங்க. ரெசிபி இல்லாமல் நிறைய பலகாரம்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க, அதாவது அதிரசம், முறுக்கு, சீடை, தட்டை. திருப்பி யாராவது கேட்டால் நீங்கள் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோம். பிரியாண்டவர் கேட்டரிங் ஸ்நாக்ஸ் 9443203742. இந்த ரெசிபி வந்து கொரியரில் அனுப்ப முடியாது. ஏன் ரீசன் கேட்டால் கண்டிப்பாக கெட்டு போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை, உங்கள் வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை வேறு வெட்டிங் ஃபங்க்ஷனோ, அந்த டைமில் எதனா வேணால் கண்டிப்பாக இவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கேட்டரிங்காக பண்ணுறாங்க, சும்மா இல்லை. டெய்லி வந்து 100 பேர், 150 பேர், 200 பேர் வந்து நிறைய பேர் சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி மதியம் சாப்பாடு, கூட்டு, பொரியல், வாழைக்காய் மசாலா, வத்த குழம்பு சூப்பராக இருந்தது. 2வது வத்த குழம்பு சாப்பிட்டேன், அருமையான வத்த குழம்பு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.